அன்பு நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ சண்முக சுந்தரத்தின் அன்பான வணக்கங்கள். அன்பு மகர ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025ஆம் ஆண்டு மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ராசி பலனை தான் சொல்ல இருக்கேன். இந்த மகர ராசி நேயர்கள் அனைவரும் சந்தோஷப்பட வேண்டிய காலகட்டம் இந்த 2025. என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7.5 வருஷமா நீங்க பட்ட துன்பங்கள்லேருந்து வெளிவர போறீங்க. ஏன்னா 7.5 சனி உங்களை விட்டு விலகுது. 3ஆம் இடத்துக்கு சுப பயிற்சியா போறாரு. அதனால சனியினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்த எல்லா விஷயத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க. பொருளாதார வளர்ச்சி, தொழிலில் வளர்ச்சி, ப்ரமோஷன், அரசு துறையில் பணிபுரிவர்களுக்கு நன்மதிப்பு, உத்தியோகத்தில் உயர்வு, அரசியல்வாதிகளுக்கு மேன்மை, தொழிலதிபர்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சியும் நல்ல புகழும் வரக்கூடிய ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு இந்த சனி பயிற்சியினால் அமைய இருக்கு. அதே போல குரு பகவான் 5ஆம் இடத்துல பயிற்சி ஆகும்போது 5ஆம் இடத்திலிருந்து உங்க வீட்டை பார்க்குறாரு. அப்ப 5ஆம் இடத்தினுடைய பார்வை மிக சிறப்பான பார்வை தான். இருந்தாலும் மே மாதம் ஒரு 6ஆம் இடத்துக்கு போறாரு. அதுக்காக கவலைப்படக்கூடாது. என்ன விஷயம் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு மகர ராசிக்கு 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியாக வர்றார் குரு. ஸோ அந்த விரைய ஸ்தானாதிபதி 6ல் மறைவது ஒரு விதத்தில் நமக்கு சிறந்த பலன் தான். ஸோ அவர் மறைஞ்சா இருந்தாலும் அந்த 6ஆம் இடத்துலேருந்து அவர் பார்க்கக்கூடிய தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்தில் நம்ம மேன்மை அடைவோம். அதே மாதிரி 4ஆம் இடத்தை பார்க்க இது நாள் வரைக்கும் தாய் வழியில் நீங்கள் செய்திருந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையும். தாய் வழி சொந்தங்கள் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். பெண்கள் இடத்தில் நல்ல ஒற்றுமை நிகழும். இது வரைக்கும் விற்பனை ஆகாத ஏதாவது நிலங்கள் இருந்ததுன்னா நீங்கள் விற்பனை பண்ணலாம். இல்லை நிலம் வாங்கி வச்சு வீடு கட்டாமல் இருக்கணும், கட்டணும்னு நினைக்கிறவங்க கட்டலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஏதாவது தொந்தரவு பண்ணாரு, அப்போ நீங்கள் என்ன கடன் வாங்கிக்கணும். 6ஆம் இடம் ரண ரோகஸ்தானம். அப்போ அது சுப செலவாக அமையும். அதற்கு தகுந்த வருமானத்தை கொடுக்கறதுக்கு நம்ம சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு 3ஆம் இடத்துலேருந்து சுப பார்வையோடு இருக்கிறாரு. ஸோ நமக்கு அது நல்ல பலனாக அமைஞ்சிடும். அதே மாதிரி கோவில் வழிபாடு தலங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, 3ஆம் இடத்துக்குரிய ராகு 2ஆம் இடத்துக்கு வராரு, 8ஆம் இடத்துக்கு கேது போறாரு. தந்தை வழி பாட்டன் பாட்டி இவங்க யாராவது இருந்தாலும் அவங்கள பத்திரமா பாதுகாத்துக்கணும். அவங்களுக்கு உண்டான மருத்துவ வசதிகளை அவங்களுக்கு செய்து கொடுக்கணும். அதே மாதிரி மூத்த சகோதரர்களிடத்துல பிணக்குகள் இல்லாமல் பார்த்துக்கணும். ஒரு புரிதலோட அவங்களோட பழகுங்க. குடும்பத்தில் ஒற்றுமையை நீங்கள் நிலைநாட்டிக்கணும். கொஞ்சம் பயம் இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல கேது வரும்போது அப்பப்போ பயம் கொடுத்துருவார், மன சஞ்சயத்தை கொடுத்துருவார். இதாகிடுமோ அதாகிடுமோன்னு எதுக்கும் வருத்தப்பட வேண்டாம். சூரியன் வீட்டில் கேது வரும்போது அது உங்களுக்கு 8ஆம் வீடாக இருக்கிறதுனால மரண பயத்தை கொடுப்பாரு. என்னன்னு போக்குவரத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். இது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடணும், இல்லை கடன் பிரச்சனைக்காக யாருக்காவது வக்காலத்து வாங்கணும், இல்லை அவங்களுக்கு துணை போகணும்னு நினச்சிங்களா போகாதீங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கணவன் மனைவி விஷயத்தில் புரிதலோடு செயல்படுங்க. ஏன்னா கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்கணும். ஏன்னா இந்த 8ஆம் இடத்துல கேது அப்பப்போ சிறு சிறு தொந்தரவுகளை கொடுத்துருவாரு. அதுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. பயப்பட வேண்டாம். சூரிய வழிபாடு பண்ணுங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, முருகர் வழிபாடு பண்ணுங்க, விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே மிக சிறப்பாக அமையக்கூடிய ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு அமையும். பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா விஷயத்தையும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் 7 சனியிலிருந்து விடுவிச்சு உங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்காக அது வராரு. அதனால உங்களுக்கு எல்லா விதத்திலும் இருட்டுக்கு மகிழ்ச்சியாகவே இந்த 2025ஆம் ஆண்டு அமைய என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.